ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஆடி மாத பௌர்ணமியானது வருகிறது. இந்த ஆடி மாத பௌர்ணமி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மங்களகரமான பௌர்ணமி அப்படின்னே நம்ம தெரிவிக்கலாங்க. இந்த ஆடி பௌர்ணமி அன்று இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பலனை நிச்சயமா நீங்க அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு பலனை பெறுவதற்கு கண்டிப்பா இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்க செய்திடுங்க. நிறைய பேருக்கு ஆடி பௌர்ணமியோடைய சிறப்பு அம்சமோ அதனுடைய சக்திகளும் தெரியவில்லை. சோ தெரியாதவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிந்து கொள்ளுங்க. இந்த ஆடி பௌர்ணமி அன்று மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த நாளில் இருந்து என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை நாம இந்த வீடியோக்குள்ள போய் முழுமையாக பார்த்து பயன்பெறலாம். சோ மகரம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. முதல்ல இந்த வழிபாடு எப்படி செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திறத்தபாழ் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை 100 முத்துகள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் இப்ப ஏற்பட்ட பகையாக இருந்தாலும் விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதால் நீங்க நற்பலனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாத பௌர்ணமியில விளக்கு ஏற்றினால் வளமும் நலமும் பெறலாங்க. இந்த பௌர்ணமி விரதம் எதற்காக இருக்காங்க என்ற தகவல் நிறைய பேருக்கு தெரிவதில்லை. தெரியாதவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிந்து கொண்டு நீங்களும் இந்த பௌர்ணமி நாளில் உங்களுடைய விரதத்தை கடைபிடிக்கலாம். பௌர்ணமியில பொதுவாகவே அம்மன் வழிபாடு மேற்கொள்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜையும் செய்யலாம். அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை அன்னதானம் கூட இந்த நாளில் செய்வது விசேஷமாக கடைபிடித்து வராங்க. இந்த பௌர்ணமி அன்று விரத முறை கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கலாம். எப்படி விரத முறையை கடைபிடிக்கணும் என்று தெரியாதவர்கள் கண்டிப்பா இந்த மாதிரி முறையில மட்டுமே இந்த பௌர்ணமி நாளில் நீங்க விரதத்தை இருந்தே ஆகணுங்க. பௌர்ணமி அன்று பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரத முறை நீங்க நிச்சயமா மேற்கொள்ளலாம். மாலையில் கோவில்கள் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். அதாவது உணவு உண்டு விரதத்தை நீங்க முடித்துக் கொள்ளலாம். இந்த வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல் தெரிந்தா கேட்க செய்யலாம், இல்ல பாடலாக நீங்க பாடக்கூட செய்யலாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை நீங்க கண்டிப்பா செய்யலாம். இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பொதுவாகவே உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது. ஆடி பௌர்ணமி அன்று திருமாலை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைய தினத்துல விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பதவி உயர்வு கூட தெரிய வரும். குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா புண்ணியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் எப்படி கிரிவலம் செல்லணும் என்று தெரியாதவர்கள் கண்டிப்பா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றுவாறு கிரிவலம் அன்று நீங்க செல்லலாம். பொதுவாகவே பௌர்ணமியில கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயங்க. இந்த பௌர்ணமியில் கிரிவலம் ஏன் செல்றாங்க என்ற கேள்வி நிறைய பக்தர்களுக்கு கண்டிப்பா இருக்கிறது. இந்த நாளில் மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த நாளில் கூட்டமாக பாடலை பாடிக்கொண்டு சுற்றும் போது ஆன்ம பலமும் தேக பலமும் கூட ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். இதுவரை நீங்க கிரிவலம் செல்லாத நபர்களா இருந்தீங்கன்னா ஒரு முறையாவது திருவண்ணாமலைக்கு நேரில் சென்று கிரிவலம் சென்று வரும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அளவிற்கு மாற்றத்தை நீங்க நிச்சயமா அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த பின்பற்றி பாருங்க. இதுதாங்க இந்த ஆடி பௌர்ணமியோடைய வழிபாடு. இந்த ஆடி பௌர்ணமி நாளில் இருந்து மகரம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு என்பதை இப்ப நீங்க விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் மகர ராசி நேயர்களுடைய ஆடி கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான மாற்றங்கள் பல்வேறு விதமான திருப்பங்கள் நடக்க உள்ளது. புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைக்கக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு உச்ச குருவின் சம சப்தம பார்வை இப்ப ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது குரு அதிசாரமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு செல்ல போகிறார். இந்த நாளை பார்த்தீங்கன்னா முக்கிய பணிகளை திட்டம் நெட்டி நீங்க நிச்சயமா செயல்படுத்தலாம். எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முக்கியமான வேலைகளாக இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் நீங்க பிளான் பண்ணி செய்வதுதான் இப்ப நல்லது. எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நிச்சயமா நீங்க பெறுவீங்க. இந்த காலகட்டம் கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் மகர ராசி நேயர்கள் அதை சுமூகமாக சமாளித்து நிச்சயமா நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சோ இதனால மகர ராசி நேயர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதையுமே சுமூகமாக கையாண்டு நிச்சயமா இந்த காலகட்டத்துல நீங்க செயல்படலாம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு யோகமும் இருக்கிறது. மறைமுகமாக நிறைய லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. பாக்கிய பலத்தால் தாராளமான வரவு செலவு பணப்புழக்கமும் உங்களுக்கு உண்டாகலாம். சோ இதனால பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமே உங்களுக்கு கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், பங்கு வர்த்தகம், மார்க்கெட்டிங் போன்ற பணிகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இரட்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய அற்புதமான யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மகர ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன ஒரு புதிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பணத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் வாங்கி, அட்வான்ஸ் வாங்கி, போனஸில் கடனை கழித்து வாழ்க்கையை ஓட்டிய நடுத்தர வர்க்கத்தினர்களுக்கு இந்த நேரம் வருமானம் உயரக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லியிருக்காங்க. சோ பணத்திற்கு எந்தவித கஷ்டமும் கிடையாது. இதனால சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டத்தை நீங்க எடுத்து செல்லலாம். பழைய கடனை அடைத்து இஷ்ட குலதெய்வ தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி கடனை அடைத்து நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில மென்மேலும் உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கூட உங்களுக்கு தேடி வரும். குலதெய்வத்துடைய அருளும் பரிபூரண ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த நேரத்துல எதிர்பார்க்காத மாற்றத்தை நீங்க அடைய முடியும். முதல் திருமணம் தோல்வியில முடிந்த சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகிறது. இந்த ஆடி பௌர்ணமி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பௌர்ணமியாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பௌர்ணமியாக மட்டுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த நேரத்துல நீங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை உங்களுடைய காவல் தெய்வங்களுக்கு நீங்க வஸ்திரம் சாட்டி வழிபட்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ முடிந்தா இந்த மாதிரி விஷயத்த இந்த காலகட்டத்துல மேற்கொண்டு வாருங்க. இந்த விஷயத்த செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, இந்த ஆடி மாதத்துல உங்களுடைய குல தெய்வத்தை நேரில் சென்று மனதார தரிசனம் செய்து வாருங்க. இதனால வாழ்க்கையில நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயத்தை கண்டிப்பா நீங்க தவிர்க்க முடியுங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆடி பௌர்ணமி அன்று என்ன மாதிரி வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் பார்த்திருப்பீங்க. மகர ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதையும் பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.